அதாவது ரொம்ப நாளாக எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் கடையிலையும் சரி ரொம்ப டார்ச்சல் கொடுத்துன்னு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி பிரச்சனை. இந்த எலி பிரச்சனை நான் மருந்து வச்சாலும் சரி, ப்ளஸ் அதுக்கான எலி போனுன்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிது. அதை வாங்கியாந்து நான் வச்சாலும் என்னால் இந்த எலியை பிடிக்க முடியல. அதாவது இந்த எலி போன விட பெருசு பெருசாக இருக்குது எலிங்க. இந்த எலி ஃபோனில் வந்துட்டு உள்ளே போனால் அசால்ட்டாக அதை வந்துட்டு உள்ளே இருக்கிற அவங்களோட தீனியை எடுத்துக்கிட்டு சூப்பராக வெளியே வருது. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் எலி ஃபோன் மட்டும் அடித்து ஊழ்ந்துருக்குது. உள்ளே அவங்களுக்கு வச்ச மாதிரி இந்த தேங்காய் பத்தை, தக்காளி, கருவாடு இதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப நாளாக காண்டாக இருக்குது. வீட்லேயும் நாஸ்தி பண்ணுது, கடையிலையும் நாஸ்தி பண்ணுது. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதால் நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாக தான் இருக்குது, கடுப்பாகவும் இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு எலிஃபோனே வந்துட்டு 2-3 வச்சு பார்ப்போமா அப்படின்லாம் வந்துட்டு எனக்குள்ள யோசனை இருந்துச்சு. பட் அமேசான் பேயில் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை ஒன்று பார்த்துருந்தேன். ஜஸ்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே இருந்துச்சு. அதால் தான் நான் வீடியோவை எடுக்கிறேன். அதை தவிர்த்து நீங்கள் யாராவது இது ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிக்கிட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அந்த எலிஃபோன் வந்துட்டு இமேஜை ஒன்றா நான் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கேட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேருங்க. சப்போஸ் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை இருந்துச்சுன்னா. நான் வந்துட்டு சரி, ஓகே, இந்த ஒரு மருந்து வச்சு ஒரு உயிரை கொல்ல தேவையில்ல அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. எப்படியாவது இதை பிடிச்சி வெளியே எங்கன்னா கொண்டு போய் விட்டுலான்னு பார்த்தாலும் பிடிக்க முடியல. ஏன்னா அந்த எலி போனுடைய பெருசாக இருக்குது எல்லாம். சரி, ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வலிமையாகவும் இருக்குது. அந்த எலி போனை அடித்தா கூட அதை திறந்துக்கிட்டு தாராளமாக வெளியே வருது. கஷ்டமாக இருந்ததுன்றதால அமேசானில் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப இதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த ப்ராடக்டை வேறு ஒருத்தவங்க எனக்கும் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வீடியோவில் காமிக்க முடியல. மறுபடியும் எனக்கு பத்தலை என்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் நான் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்கேன். வந்தவொடனே அதோட ரிவ்யூ தாராளமாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரி, உங்களுக்கு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே சப்ஸ்கிரைப் தான். தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.